அண்ணா வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆன் ஹெல்த் டாக். இது எபிசோட் 2 அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம ஆக்சிடென்ட்ஸை பத்தி தான் நான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு கிவ் யூ a space to introduce yourself to all the viewers. அண்ணா Welcome Santhosh, welcome viewers. I greet you all on this new year. I am basically a general and laparoscopic surgeon. My name is Dr. C.T. Karthikeyan. I am the director of Bhanu Hospital based in Pammal, Chennai. My main area of work is general surgery and a lot of laparoscopic surgery. அண்ணா அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி இட் இஸ் கோனா பி லைக் காம்பினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வித் டாக்டரிங். இதுதான் என்னோட எய்ம். அண்ணா என்னன்னா, நாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நவ் இன் இந்தியா ஆர் கமிங் அவுட் ஆஸ் இன்ஜினியர்ஸ். அண்ட் இன்ஜினியர்ஸ்ல அவங்க வெவ்வேறு ஃபீல்டு போனாலும் டே டு டே லைஃப்ல எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு மேஜர் திங் ஆக்சிடென்ட்ஸ். எல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ப்ரோவான் அவாய்ட் பண்ணவே முடியறது இல்லை. ஈவன் இஃப் ஐ எம் டூயிங் மை திங்ஸ் பர்ஃபெக்ட்லி, அடுத்தவனும் அதை ரைட்டா பண்ணாதான் இட் இஸ் சேஃபர் ஃபார் மீ. ஸோ இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். எவ்ரி ஒன் இஸ் ஃபேசிங் ஒன் ஆக்சிடென்ட் ஆர் த அதர். அண்ட் இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஸ்டேட் டு ஹேவ் மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் யூபி. ஸோ தமிழ் மக்களுக்கு இதை பத்தியே என்ன நடக்குது, ஆஃப்டர் ஆக்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எமிரேட்ஸ் எமோஷன் டீம் டிஸ்கஸ் பண்ணதுல இதை பத்தி பேசினாதான் இட் வில் பி ரைட்னு தோணுச்சு அட் திஸ் மொமெண்ட். ஸோ வி வில் கோ கொஸ்டின் பை கொஸ்டின், லைக் 6 questions ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்ஜினியரிங் டேர்ம்ல அது என்ன அப்படின்றது என்னால கிளியரா சொல்லிட முடியும். பட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான் இட் இஸ் கோனா பி. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்ல ஸ்லிப் அண்ட் ட்ரிப், ஸ்லிப் அண்ட் ஃபால் அப்படின்னு இந்த ரெண்டு இருக்குண்ணா. ஸ்லிப் அண்ட் ட்ரிப்பும் ஸ்லிப் அண்ட் ஃபாலும் லைக் எல்லாரும் வீட்லயுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாத்ரூம் பெரியவங்க போனாங்க, கீழே விழுந்துட்டாங்க. குளிக்க என் மாமா போனாரு, கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தேர் ஆர் 2 possibilities. ஒன்று அன்கான்சியஸ், இன்னொன்னு கான்சியஸ். இப்போ ஒருத்தவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா வீட்டில் இருக்கவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுவாங்க. பட் ஆஃப்டர் த ஆம்புலன்ஸ் தே ஆர் ரீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்க என்னென்ன நடக்கும்? ஏன்னா அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. தே ஆர் அன்கான்சியஸ் அண்ட் தே ஆர் ரீச்சிங் ஹாஸ்பிட்டல். இப்போ இங்க பீயிங் அ வியூவர், நான் வந்து என் வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும்? Very good topic, Santhosh. First of all, I would like to congratulate you on picking this topic. எப்போ பார்த்தீங்கன்னாலும் டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஹைஃபை டாபிக்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொபோட்டிக் சர்ஜரி, லேட்டஸ்ட் அட்வான்சஸ், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, இதுதான் பேசுகிறாங்க. இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ராமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒய்? ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 decades ஆஃப் லைஃப் up to 40 years of age வந்து trauma is the biggest killer all over the world, and India is the leading contributor of death as far as trauma is concerned. It accounts for 11% of the world's deaths in due to trauma. நீங்க சொன்னது வெரி குட், கரெக்ட். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல தமிழ்நாடு தான் இப்போதைக்கு செகண்ட். ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் 420 people are dying every hour, and this is a really big reason for worry. நீங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் வந்து மேக்சிமம் இதுல இருக்குது. The best way to prevent death or anything is prevention. ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம கரெக்ட் பண்றதோட ப்ரிவென்ட் பண்றது தான் பெஸ்ட். இப்போ நீங்க வந்து ஸ்லிப் அண்ட் ஃபால் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க ஸ்லிப் அண்ட் ஃபால் வந்து ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங் டு ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஸோ ஓல்ட் ஏஜ்லயும் வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் மெயினா பாத்ரூம் போறவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க and they are becoming unconscious. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கும் அப்படின்றதுதான். ஸோ ஓல்ட் ஏஜ் பீப்புளையும் ப்ரிவென்ஷன் இஸ் தி பெஸ்ட். ப்ரிவென்ஷன் வந்து ஓல்ட் ஏஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூ கேன் கிவ் சிம்பிள் ஹேண்ட் ரெயிலிங்ஸ் இன்சைட் த பாத்ரூம். அவங்கள வந்து பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி the elder person has to make sure it is not wet and they have to take small steps inside while going. சரி, இப்போ இதெல்லாம் நல்லது. ஆனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப நம்ம என்ன பண்றது? ஸோ ஒரு முதியோர், ஒரு எல்டர் பர்சன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாரு. ஸோ எதர் ஹி இஸ் கான்சியஸ் ஆர் ஹி இஸ் நாட் கான்சியஸ். கான்சியஸ்னா அவர் பேசுறாரு, பேரெல்லாம் நீங்க வந்து அவர் பேரு சொல்லணும், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லணும், மேபி டேட் இது. ஸோ இதெல்லாம் சொன்னார்னா இஸ் ஓகே, ரீசனபிளி கான்சியஸ்.
சப்போஸ் ஹி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், அவரால் பேச முடியல, இல்லை எங்கே இருக்கிறோன்னு அவருக்கு தெரியல, இல்லை நான் எங்கே இருக்கிறேன், நான் யாரு, இல்லை வாமிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. வீட்டில் வச்சு பார்க்குறவங்கள வந்து give them a little bit of fresh air, keep him on a soft and rigid surface. ரொம்ப தொலைன்னு மேட்ரஸ்ல இல்லாமல் ஒரு பாய் அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி கொடுக்கக்கூடாது, ஏன்னா இட் மே இன்டியூஸ் வாமிட்டிங். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். இப்போ வந்து சப்போஸ் ஒரு அன்கான்ஷியஸ் பர்சனை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும், அதுதான் நீங்கள் கேட்க வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த பர்சன் இஸ் ஷிஃப்டட், ஒரு டாக்டரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்களோட ABC இது மூணையும் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதாவது ஏர்வே, A ஃபார் ஏர்வே, B ஃபார் பிரீத்திங், C ஃபார் சர்க்குலேஷன். ஏர்வேனா என்ன அப்படின்னா வந்து அவங்க மூச்சு எடுக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட முகக்குழாய்கள் திறந்து இருக்குதா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்குதா. பி ஃபார் பிரீத்திங், மூச்சு விடுறாங்களா இல்லையா, அவங்க நெஞ்சு மூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா, வயிறு மூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சி வந்து சர்க்குலேஷன், அதாவது அவங்களோட பல்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு பிபி இருக்குதா, இது மூணையும் பார்ப்பாங்க. இது மூணையும் பார்த்துட்டு இந்த மூணுமே நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னு கிடையாது, இது மூணுமே நல்லா இருக்கணும். அப்பதான் we can proceed to the next step. இன் கேஸ் இது மூணுல ஏதோ ஒன்று சரியில்லை, இல்லை ரெண்டு சரியில்லை, இல்லை மூணு சரியில்லைன்னா the patient is serious and because only the small steps. இப்போ வந்து ABC பண்ணியாச்சு, ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். ஒரு முதியோருக்கு பண்ணியாச்சு, நல்லா இருக்கிறாரு, பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120, 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து he has been stabilized now. இந்த 170, 100 வந்து நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஸோ டாக்டர்ஸோட அடுத்த டூல், இவங்க ப்ராப்பரா இல்லையா அதை வந்து எப்படி பார்க்கறது. வெறும் பேசினா மட்டும் பத்தாது. சம் பீப்புள் அப்போதைக்கு இருப்பாங்க, ஒரு ½ அன் அவர் கழிச்சு ரொம்ப மயக்கம் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வச்சிருக்கிற டூல் பேர் வந்து GCS ஆர் கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். இதுல வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. EVM, அதாவது கண்ணு திறக்கிறது, வெர்பல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறவங்க, மோட்டார் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறவங்க. இது மூணையும் வச்சு நம்ம வந்து மெஷர் இட், ட்ரை டு மெஷர் இட் அப்ஜெக்டிவ். அஃப்கோர்ஸ் GCSக்கும் சில டிராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மூணையும் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஒரு பர்சன் எப்படி இருக்கிறாரு, கான்ஷியஸா இருக்கிறாரு, அந்த GCS மாறிக்கிட்டே இருக்குதா. இது வந்து ஸ்கேல் ஆஃப் 15 கொடுப்பாங்க. 15/15னா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். லெஸ் தென் 6னா இஸ் கோயிங் ஃபார் சீரியஸ் கண்டிஷன்ஸ்னு அர்த்தம். ஹி நீட்ஸ் எமர்ஜென்சி ICU இன்டர்வென்ஷன், அந்த மாதிரி. ஸோ நவ் வி ஆர் அஸ்யூமிங் இஸ் ஃப்ரம் 13 to 15, அதாவது ஒரு சாதாரண இன்ஜுரி 13/15 இருக்குது அவருக்கு GCS. அவரோட ABCC எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து வந்து நம்ம அவருக்கு என்ன பார்க்கணும்னா, எங்கேயாவது பெயின் ஏதாவது சொல்றாங்களா, அப்புறம் வந்து பெயின் சொல்லிட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியுதா இல்லையா. பேஷண்ட் வந்து முழிச்சிட்டாங்க அப்படின்னா பெயின் சொல்லுவாங்க. பட் நான் பர்டிகுலர்லி என்னோட பர்சனல்ல பார்த்தது லைக் ஒரு 20 ஆக்சிடென்ட் கீழே விழுந்து ஒரு 24 ஹவர்ஸுக்கு அந்த பேஷண்ட் வாஸ் டோட்டலி அன்கான்சியஸ். அண்ட் அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ஷியோரா எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, அவங்களை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ABC செக் பண்ணியிருக்காங்க. அந்த ABC செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தே ஆர் கோயிங் டு த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங். அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்ல என்னென்ன இருக்கும்? we are assuming now still the patient is unconscious. Okay, if the patient is unconscious, then the body is divided into few systems. So respiratory system, circulatory system, nervous system, renal system, இந்த மாதிரிலாம் இருக்கு. டாக்டர்ஸை பொறுத்தவரையில் லைஃப் த்ரெட்டனிங் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 சிஸ்டம் தான். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் நம்ம ஏற்கனவே ABCல பார்த்துட்டோம், பிரீத்திங் எடுக்கிறாங்களா இல்லையா, மூச்சு எடுக்க முடியுதா இல்லையான்னு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல நம்ம பல்ஸ், பிபி இதெல்லாம் பார்த்துட்டோம். மூணாவது ரொம்ப முக்கியமானது, இம்மிடியட்லி லைஃப் த்ரெட்டனிங் இது நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் பிரெயின் இன்ஜுரி. ஸோ பிரெயின் இன்ஜுரி இருந்தா the person will definitely be unconscious. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த பிரெயின் இன்ஜுரியை நம்ம எவாலுவேட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்றது NCCT அப்படின்னு சொல்றோம், அதாவது நான் கான்ட்ராஸ்ட் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஸோ பிரெயினோட ஸ்கேன் பண்ணணும், CT ஸ்கேன்.
ஸோ அவங்கள வந்து இம்மீடியட்டா ஸ்டெபிலைஸ் பண்ணி நெக் மூவ்மெண்ட்ஸ்லாம் அன்னெசரி நெக் மூவ்மெண்ட்ஸ்லாம் ஆகாம, அன்னெசரி லிம்போட மூவ்மெண்ட்ஸ்லாம் ஆகாம அவங்கள வந்து சிடி ஸ்கேனுக்கு ஷிஃப்ட் பண்றது தான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இஃப் த பர்சன் இஸ் அன்கான்ஷியஸ். ஃபைன் அண்ணா. ஸோ இப்போ எனக்கு ஒரு கிளியர் கட் ஆன்சரிங் கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இங்க ஒருத்தர் கீழே விழும்போது வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வெளிய இருந்த எங்க யாருக்குமே தெரியாது. பட் இப்போ எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் பிரீத்திங் அந்த ஏர் ஸ்பேஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு, செகண்ட் ஹார்ட், பல்ஸ் இந்த ரேட்டட்லாம் செக் பண்ணிட்டு, இஃப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தே வில் செக் ஃபார் த நர்வஸ் சிஸ்டம். அண்ட் நர்வஸ் சிஸ்டம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரெயின் ப்ளீட் இருக்கு அப்படின்றத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரலும் கிளியர் கட் ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா. ஸோ ஆஃப்டர் தட் த ட்ரீட்மெண்ட் வில் பி அக்கார்டிங் டு இட். இப்போ பிரெயின் ப்ளீட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா அப்படி, இல்ல பிரெயின்லயும் பிரச்சனை இல்ல நர்வஸும் ஃபைன்னு இருந்துச்சு, பேஷண்ட்டுக்கான ரெக்வயரி டைம் கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அது கரெக்டா வந்துருச்சு. அண்ட் செகண்ட் திங், இப்போ வந்து ஃபால் அண்ட் ஸ்லிப்பை பத்தி பார்த்தோம்னா, செகண்ட் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி வெரி காமன் நவடேஸ். லைக் நான் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் மட்டும் கரெக்டா ஓட்டினா பார்த்தது, எனக்கு எதிர்ப்புற வரவரும் கரெக்டா ஓட்டணுன்ற கம்பல்ஷன்ல நான் இன்னைக்கு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட்டோ இல்ல கார் ஆக்சிடென்ட்டோ நடந்துருச்சு அண்ட் ஐ எம் நாட் மூவிங் அன்கான்சியஸ். எனக்கு வந்து பெயின் எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. பட் ஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபேசிங் த ஆக்சிடென்ட் வச்சுக்கோமே, எனக்கு பெயின் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. எனக்கு எல்லாமே மறுத்து போன மாதிரி இருக்கு. பட் ஐ எம் ஸ்டில் கான்சியஸ். எனக்கு லெக்ல ஸ்வெல்லிங் மட்டும் இருக்கு. அகெயின் ஐ எம் டேக்கன் டு அ ஹாஸ்பிட்டல் நியர்பை. அங்க என்ன நடக்கும்? கன்சிடரிங் ஐ எம் ஸ்டில் கான்சியஸ், எனக்கு ஸ்வெல்லிங் இருக்கு பட் என்னால பெயினை ஃபீல் பண்ண முடியல. இந்த இடத்துல என்ன நடக்கும்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் அந்த இடத்துல ஆக்சுவலா எனக்கு பெயின் ஃபீல் ஆகணும். ஏன்னா என் கால் பல்ஜா இருக்கு, என் கால் அடி அப்படின்னு பாக்குற எல்லாருக்கும் தெரியுது. பட் எனக்கு பெயின் ஃபீல் ஆகலன்னா வாட் மே பி த ரீசன் ஃபார் நாட் அந்த இடத்துல பெயின் ஃபீல் பண்ணாம இருக்க என்ன காரணமா இருக்கும்? Again, I would like to reiterate, Santhosh, that prevention is the best form. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதை சரி பண்றதை விட அந்த ஆக்சிடென்ட் நடக்காம பாத்துக்கிறது தான் எல்லாத்தோட பெஸ்ட். ஸோ இதை சொல்லிட்டு நான் ஐ வில் கம் டு யுவர் கொஸ்டின். ஸோ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகுது பட் த பர்சன் இஸ் கான்ஷியஸ் பட் ஹி கேனாட் ஃபீல். ஸோ நம்ம பாடியில இருக்கிற சென்சேஷன்ஸ்லாம் வந்து ஸ்பைனல் கார்டு வழியா பிரெயினுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காலில் ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை காலில் யாரோ பின்னால குத்திட்டாங்கன்னா காலில் இருந்து வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஸ்பைனல் கார்டுல இருந்து பிரெயினுக்கு போகுது. அப்புறம் பிரெயின் தான் அதை வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஏதோ குத்தி இருக்குது உங்களை அப்படின்னு. ஸோ இந்த சென்சேஷன் வந்து எங்கேயோ கட் ஆயிருச்சு. ஸோ சம்திங் இஸ் நாட் ரீச்சிங் த பிரெயின், தட் இஸ் வை இட் இஸ் நாட் ஃபீலிங். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? ஃப்ராக்சர் ஆஃப் தி வெர்டிபிரே. வெர்டிபிரேனா முதுகு தண்டு. ஸோ இதோட காமன் ஏரியா எங்க ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்னா நெக்ல தான் காமனா ஃப்ராக்சர் ஆகும். வாட் வி கால் அஸ் cervical fracture. அதனால முக்கியமா டாக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு தெரியும், இந்த மாதிரி கழுத்தெல்லாம் வந்து அன்னெசரியா நம்ம வந்து நகர்த்தக்கூடாது. வி ஷுட் இம்மோபிலைஸ் இட். ஸோ இம்மோபிலைசிங் நெக் பேட்ஸ்னே வருது. கழுத்துல அதை மாட்டிடுவாங்க, மாட்டிட்டா கழுத்து அன்னெசரியா நகர முடியாது. ஸோ வி ஷுட் யூஸ் திஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் த பர்சன் அண்ட் லுக் ஃபார் சிடி ஸ்கேன்ல வந்து வி ஹவ் டு லுக் ஃபார் த சைட் ஆஃப் ஃப்ராக்சர். அப்படின்னா எனக்கு ஹேண்ட்ல தான் பெயின் இருக்கு, லெக்ல தான் பெயின் இருக்குன்னு தே கேன் ஆட்டோமேட்டிக்லி கன்வே அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் ஐ ஹவ் சீன் இன் பர்சனல் கேசஸ் அவங்களுக்கு எங்க பெயின் இருக்குன்னே சொல்ல முடியாம இருக்கும். பட் பீப்புள் சீயிங் ஃப்ரம் அவுட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த ஏன் பெயின் இருக்குன்னு கேட்காம பெயின் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கான காரணம் இதுதானா. அண்ட் சைட்ல மேஜர் இன்சிடென்ட்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். லைக் இந்த ஃப்ளோர்ல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இதுக்கு மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எதையாவது டிராப் பண்ணிருப்பாங்க, அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்னால ஏற்படுற இன்ஜுரி. இங்க சைட்ல வந்து தேர் இஸ் அ ரிஸ்க் அசஸ்மெண்ட் இட்செல்ஃப். வாட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்ஸ் அண்ட் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்ரிடே டிபிடி டூல் பாக்ஸ் டாக்ஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரூ டிரைவரே மேல இருந்து கீழே விழுந்துருச்சு அண்ட் இட் ஹஸ் போக்டு இன் அ பர்டிகுலர் பாயிண்ட். அதை நீங்க ரிமூவ் பண்ண வேண்டாம். let the expert remove, let it be like that itself and take them to a hospital and from there let them proceed அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்ன இருக்குன்னா, டு அவாய்டு பிளட் லாஸ் அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஸ்டில் அது அப்படிதான் இருக்கணுமா? ஏன்னா நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா, கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல மெட்டலோ பிடிச்சிருச்சுன்னா துரு பிடிக்கும் அப்படின்ற அந்த பயம்லாம் இருக்கு இல்லைன்னா. ஸோ விச் இஸ் ரைட் ப்ரொசீஜர்னா, இப்போ ஒரு ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னால ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அண்ட் தட் பர்டிகுலர், ஏன்னா இப்போ நவடேஸ் storms are very common in Chennai also. Cyclones are very common in Chennai also. Now இப்போ தமிழ்நாட்டுக்கே it is needed அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் I am particularly asking this question.
Okay, I understood your question, Santhosh. Again, I would want to tell that prevention is still better here. And உங்களுக்கெல்லாம் ஹெல்மெட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. Let the employees or whoever it is try to wear it at all times. Now, இப்போ வந்து கம்மிங் டு யுவர் கொஸ்டின், அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் குத்திடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம பாடியில வந்து முக்கியமான பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கு அங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெக்கில் வந்து மேலேயே இருக்குது, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, இதுலலாம் வந்து முக்கியமான பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வந்து குத்தி அந்த பிளட் வெசல் பக்கத்தில் இருக்கு, இல்லை பிளட் வெசலே குத்திடுச்சு அப்படின்னா இட் செல்ஃப் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பேரியர் ஃபார் தட் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்தில் குத்திருச்சு, இப்போ நீங்கள் அந்த கழுத்துல இருந்து இட் பெனிட்ரேட்ஸ் த ஹோல் அண்ட் இட் இஸ் ஸ்டாப்பிங் இட். இப்போ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஹோல் இருக்கும், ஸோ அதுலயே பிளட் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் சொல்றாங்க, ஒரு பிளாங்கெட்டா சொல்றாங்க, எதையுமே நீங்க டச் பண்ணாதீங்க, எதையுமே பண்ணாதீங்க. அதனால தான் சொல்றது. ஏன்னா வந்து தே வில் நாட் நோ வேர் த முக்கியமான பிளட் வெசல் எங்க இருக்கும் அப்படிங்கிறது. பட் நான் என்ன சொல்றேன்னா, சின்ன சின்ன பீசஸ், கிளாஸ் பீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கையில இங்க பாம்ல இங்க எங்கேயோ குத்திடுச்சு அப்படின்னா யூ கேன் ரிமூவ் தட். ஏன்னா அங்க எந்த மேஜர் பிளட் வெசல்ஸும் கிடையாது. ஸோ அதை நீங்க எடுத்து நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ ஏதோ பண்ணலாம். அப்படி நீங்க அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இல்ல அந்த ஆப்ஜெக்ட் வால்லையோ எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அதுல வந்து நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கம்ப்ரெஷன், கெட் அ ஃபியூ கிளாத்ஸ் ஆர் a big cotton and put it and press it on that place. So that should be done. பர்ஃபெக்ட் ஆன்சரிங்கண்ணா. ஸோ இன்கேஸ் அந்த இடத்துல இருந்து மொபிலைஸ் ஆகிற இடத்துல நம்ம அதை நம்மளே ரிமூவ் பண்றோம் அப்படின்னு இருந்தா கம்ப்ரெஷனுக்கு நம்ம ப்ரிகாஷனரியா ரெடியா இருக்கணும் அப்படின்ற ஆன்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஆன்சரா எனக்கு பட்டுச்சுண்ணா. ஸோ ஈவன் இஃப் சம்மன் இஸ் ட்ரைங் டு புல் தெம் பை தெம் செல்ஃப், தே ஹாவ் டு ஃபோர்காஸ்ட், ஓகே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்ப்ரெஷனுக்கு என் கூட ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒண்ணு. அண்ட் இப்போ பேசின இந்த டிஸ்கஷன்ல எனக்கு புரிஞ்சதுனால, நீங்க வந்து இந்த மொபிலைசேஷனை பத்தி பேசுறீங்கன்னா, ஆஃப்டர் த இன்ஜுரி த பேஷண்ட் ஹேஸ் டு பி மொபிலைஸ்டு வெரி கேர்ஃபுல்லி அப்படின்றத பத்தி நீங்க 2-3 இடத்துல இதுல யூஸ் பண்ணீங்க. அதனால ஐ எம் இன்டர்ஃபியரிங் அண்ட் ஆஸ்கிங் அபவுட் இட். ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க இங்க இருந்து சிடி ஸ்கேனுக்கு போகும்போது நெக் பேட்ஸோ அதை பத்தி பேசுறீங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த பேஷண்ட், விழுந்த இடத்துல இருந்து அவங்கள பக்கத்துல மூவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து படுது. ஏன்னா வீட்டுல இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டா தூக்கிட்டு கொண்டு போய் ஹால்ல உட்கார வைக்கிறதா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நான் இருக்கணும், என்னென்ன அவங்க நோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியா. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பாதி நீங்களே கொடுத்துருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களோட எக்ஸாம்பிளையும் இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப இம்மொபிலைஸ் பண்ணக்கூடாத ஒரு இன்ஜுரினா நெக் இன்ஜுரி. இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க, ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவருக்கு சென்சேஷனே இல்லை, ஆனா அவர் நல்லா இருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டைப் ஆஃப் இன்ஜுரி. அப்படின்னா நெக்ல எங்கேயோ இன்ஜுரி ஆயிருக்குன்னு அர்த்தம், மோஸ்ட் காமன் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பர்சனை ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அந்த ஸ்பைனல் கார்டு எங்க இன்ஜூர் ஆயிருக்கோ அது இன்னும் கொஞ்சம் இன்ஜூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜ், அதாவது அது சரி பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிற இடத்துல தான் இம்மொபிலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஹை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள், பேஷண்ட் இல்லை ஒருத்தர் வந்து மேல இருந்து விழுந்துடுறாரு, இல்லை ஒரு கார்ல ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இந்த ஹை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ்ல காமன் சைட்ஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து நெக்கு. ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஆல்வேஸ் இம்மொபிலைஸ் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள். நம்ம வந்து வெறும் சென்சேஷனை மட்டும் வச்சு நம்ம கேட்க முடியாது. சம் கைண்ட் ஆஃப் சென்சேஷன் வில் ஆல்வேஸ் பி. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது. ஸோ நம்ம எப்பயுமே வி வந்து அசியூம் that some kind of neck injury is there and we try to prove that it is not there. Till the time the patient should be assumed as having a neck injury and he should be mobilized. வீட்டில் இந்த மாதிரி நடந்தா கூட இருக்கிறவங்க அன்னெசரியா அவரை கழுத்தை பிடிச்சி, படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்குவாங்க, ஒருத்தர் தலையில தூக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கான போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குது இவருக்கு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு பாய், நல்ல ரிஜிடா இருக்கிற பாயில அவங்கள வச்சு அவங்கள அதுல தூக்கலாம். அவங்க கழுத்தெல்லாம் ஃபோல்டு பண்ணாம, அவங்க கால் கை எதையுமே ஃபோல்ட் பண்ணாம அப்படியே தூக்கி நீங்க வெளியில வைக்கலாம் டில் மெடிக்கல் ஹெல்ப் இஸ் அவைலபிள். ஆனா ஆஸ் அ வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இதை சொல்றேன். இப்போ ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட்ல இன்ஜுரி நடக்குதுன்னா அவங்களை எவ்வளவு கேர்ஃபுல்லா தூக்கிட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன் சர்டன் மூவிஸ் இந்த ஃபயர் இன்ஜுரி எல்லாம் நடக்கும் போது அவங்களை இந்த
துணி மாதிரி ஒண்ணுல வச்சு தூக்கிட்டு போறதாகட்டும், இதெல்லாம் வி பீப்புள் ஆர் வாட்சிங் சம் இன் சம் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் காஷியஸா நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால மட்டும் நான் இந்த இடத்துல இதை ரெஜிஸ்டர் பண்றேன். அண்ட் ஒன் மோர் இன்ஜுரி விச் ஐ ஹாவ் டு மேஜர்லி ஸ்பீக் இஸ் எக்ஸ்போஷர் டு ஃபயர் இன்ஜுரினா. அண்ட் ஹியர் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஃபயர் ரிலேட்டட் ஃபீல்டு. ஃபயர்னால நடக்கிற டெத்ஸை விட ஃபயர் இன்டியூஸ் பண்ற ஸ்மோக்கால நடக்கிற டெத்ஸ் ஜாஸ்தி. ஸோ அது அது இன் டீடைல் நம்ம போக வேண்டாம். பட் ஸ்டில் ஃபயர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபயர் இன்ஜுரியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபயர் இன்ஜுரி அண்ட் வாட் டு ட்ரீட். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் இன்ஜுரி. தண்ணி ஊற்றலாம், போடலாம், வாழை இலை போடலாம். மூவிஸ் ஆர் கிவிங் மீ வேரியஸ் ஆன்சர்ஸ். வாட் இஸ் த ரைட் ஆன்சர் அண்ணா? வெரி குட் கொஸ்டின் சந்தோஷ். ஃபயர் இன்ஜுரியை பொறுத்தவரையில் we divide the body into percentage body surface area. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ரூல் ஆஃப் 9 இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கை வந்து இட்ஸ் கால்டு 1% ஆஃப் தி பாடி ஏரியா. ஸோ 2 கையும் சேர்த்தீங்கன்னா 2%. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பாடியில் எத்தனை பர்சன்ட் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் வந்து டெப்த், அதாவது வெறும் ஸ்கின் மட்டும் ஆயிருக்குதா, ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தூரம் போயிருக்குதா, இல்லை போன் வேற எல்லாம் போயிருக்குதா. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் வி கேன் டெல் த சிவியரிட்டி ஆஃப் தி பர்ன் இன்ஜுரி. ஸோ நீங்க உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரிவெண்ட் பர்ன்ஸ் அண்ட் ஒன்ஸ் இட் அக்கர்ஸ் வாட் ஹேஸ் டு பி டன். ஸோ நம்ம படத்துலலாம் பார்க்குறோம், இது துணி அது இதெல்லாம் போடுறாங்க. இட் இஸ் டு ஸ்டாப் த ஃபயர். எனி ஆக்டிவ் ஃபயர் தான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. த நெக்ஸ்ட் திங் டு டூ இஸ் டு ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் இன்ஜுரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தெர்மல் இன்ஜுரி, அதாவது வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் படாமல் இருந்தால் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்டர் யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வந்து கூல் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் ஐஸ். சப்போஸ் எனி கெமிக்கல்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு தெரியல அது என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குன்னா, டோன்ட் ட்ரை டு யூஸ் வாட்டர். ஷிஃப்ட் தம் டு அ ஹாஸ்பிட்டல் as early as possible. ஃபியூச்சர் ஆக்சிடென்ட்ஸை பத்தி நம்ம இப்ப பேசிட்டோம். இன்சிடென்ட்ஸை பத்தி, இன்சிடென்ட்ஸ் ஆர் பிளான்ட் ஹேப்பனிங்ஸ், அதை பத்தி கூட நம்ம இன் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம்னா. அண்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டல் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் விச் ஹாஸ் ட்ராமா எமர்ஜென்சி வார்டு, இது எல்லாமே அன்பிளான்டா நடக்கிறதுனால வர்றது மட்டுமே. இந்த அன்பிளான்டா நடக்கிற ட்ராமா வார்டும் எமர்ஜென்சி வார்டும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா ஃபேட்டலிட்டி ரேட் வந்து அந்த இடத்துல தான் அன்டிட்டர்மைண்டா இருக்கும். ஸோ இந்த ஃபேட்டலிட்டி ரேட்டை டிக்ரீஸ் பண்றதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கானா இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு? As such, சந்தோஷ், எந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை we cannot decrease. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு. ஹை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேஸ்லேயே 50% ஆஃப் த டெத்ஸ் அக்கர். நெக்ஸ்ட் கம்ஸ் த கோல்டன் ஹவர். இந்த கோல்டன் ஹவருங்கிறது என்னன்னா, நம்ம ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து 1 hour. ஸோ இந்த கோல்டன் ஹவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து, அதாவது நம்ம போய் பார்க்குற டைம்ல இருந்து 1 hour கிடையாது, ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து 1 hour. இப்போ அன்னோன் பிளேசஸ் அங்கெல்லாம் நடந்துருந்ததுன்னா, ஸோ த கோல்டன் ஹவர் மைட் ஹேவ் கிராஸ்ட் ஆல்ரெடி. ஸோ ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து 1 hour கோல்டன் ஹவர்ல நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம்னா இந்த ஃபெட்டாலிட்டி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ ஏன்னா வி கேன் கோ ஃபார் அ ப்ராப்பர் டயக்னோசிஸ், அவங்களோட ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன், இது மூணையும் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வெளியில வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்ல சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ த பர்சன் ஹேஸ் டு பி ஷிஃப்டட் வித்தின் த கோல்டன் ஹவர் டு தி ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரையில் த ட்ரை டு சப்போர்ட் த சிஸ்டம்ஸ். ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கிறதுக்கு இல்லை. ஆல் ஆஃப் தம் ஃபாலோ அ ப்ரோட்டோகால். ஸோ இப்படி போனாதான் வி வில் நாட் மிஸ் எனிதிங்கிறது எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு சின்ன அடிப்பட்டாலும் வி ஆல்வேஸ் எக்ஸாமின் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஹெட் டு த ஃபுட். எந்த இடத்தையும் விடுறது கிடையாது. பேஷண்ட் வலி சொன்னாதான் அந்த இடத்த பார்க்கணும்லாம் கிடையாது. ஆல் ஆஃப் தம் ஹேவ் அ ப்ரோட்டோகால் அண்ட் தே கோ பை த ப்ரோட்டோகால் ஸோ தட் நத்திங் இஸ் மிஸ்ட். ஸோ த மெயின் திங் டு remember is shift the patient in the golden hour to a nearby hospital as early as possible. Thanks Anna. I believe all the viewers watching this would have known something. இப்போ இருக்க நாலேஜை விட இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் அட் டைம்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க அப்படின்றது மட்டும் தானே. ஐ பிலீவ் த மோட்டோ ஆஃப் திஸ் எபிசோட் இஸ் டன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் எமரேட்ஸ் எமோஷன் அண்ணா. அண்ட் லைக் யூ, அண்ணா பத்தி எவ்ரி ஒன் வில் நோ, டைரக்டர் ஆஃப் பானு ஹாஸ்பிட்டல். அண்ட் பானு ஹாஸ்பிட்டலோட பேஜஸை யூ கேன் ஈஸிலி ரீச் த்ரூ சோஷியல் மீடியாஸ். எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லைனா, இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப், அண்ட் இட் இஸ் வெரி ஈஸிலி ஆக்சசபிள். லைக் கம்யூனிகேஷன் லெவல் இஸ் மோர் அப்படின்றது
ரீசெண்டா அக்கா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட் வாஸ் வித் அக்கா அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் வாட்ச்ட் இட் இல்ல தே ஃபெல்ட் இட் வெரி கம்ஃபர்டபுள், லைக் அக்கா கூட உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதனாலேயே தான். அண்ட் த மோட்டோ ஆஃப் டுடேஸ் எபிசோட் இல்லைன்னா அக்கா கூட உட்காந்து தான் பேசுறாங்க, நீங்களும் நானும் அந்த வீட்டை ரீச் பண்ணி வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு என்னோட தாட்டா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ வியூவர்ஸ். ஐ ஹோப் திஸ் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. ப்ராக்டிக்கலி ரொம்ப ப்ராக்டிக்கலான இன்னைக்கு டாபிக் இருந்திருக்குது. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. வி வில் மீட் அகைன் வித் வேரியஸ் அதர் டாபிக்ஸ். அண்ணா, வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆன் ஹெல்த் டாக்.